உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சார் 6 மாசத்துல பிஆர்எஸ் கொடுக்க சொல்லிட்டீங்க. இங்க என் குடும்ப நிலவரத்தை யோசிச்சு பாருங்க சார். சார் இப்பதான் சார் சின்ன பொண்ணு கல்யாணத்தை முடிச்சேன். அதுக்கு வாங்கின கடன் இருக்கு, மூத்த பொண்ணு கல்யாணம் வேற இருக்கு. ப்ளீஸ் சார் ஹெல்ப் பண்ணுங்க. இப்போ நான் வேலையை விட்டு போயிட்டா என்னால் என்ன பண்ண முடியும் சார்? எனக்கு இவ்வளோ வருஷம் சர்வீஸ் இருக்குல்ல, பேசுங்க சார். நீங்க ரெக்கமெண்ட் பண்ணாம யார் சார் பண்ணுவாங்க? என்னோட அஞ்சலியை யாராவது தொந்தரவு பண்ணா நான் அவங்க உயிர் எடுக்கவும் தயங்க மாட்டேன். அது யாரா இருந்தாலும் சரி. அஞ்சலி, நீ நல்லா தூங்கு. இன்னையில இருந்து நான் உன்னை இன்னும் கவனமா பாத்துக்க போறேன். நான் இருக்கும்போது உனக்கு எந்த தொந்தரவும் வரவிட மாட்டேன். அப்படி மீறி வந்தா நான் அவங்கள சும்மா விட மாட்டேன். கவிதா, கவிதா, என்னாச்சுமா? படுத்துக்க பரவாயில்ல. என்னாச்சு திடீர்னு? காய்ச்சல் ஏதாவது அடிக்குதாமா? அத்தை, நைட்டு சாப்பிட்ட சாப்பாடு ஒத்துக்கலன்னு நினைக்கிறேன். அதான் ஒரே வயிற்று வலியா இருக்கு. நைட்டு சாப்பிட்டதா? நாங்க எல்லாருமே அதைத்தானே சாப்பிட்டோம். எங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே. உனக்கு மட்டும் என்னாச்சு? அது அம்மா அம்மா அது கேஸ் ப்ராப்ளமா இருக்கும். நேத்துல இருந்தே அவளுக்கு இந்த பிரச்சனையாவே தான் இருக்கு. ஓஹோ, அப்படியா? சரி, பரவாயில்ல. நான் ஒரு கஷாயம் போட்டு தரேன். அதை குடிச்சா சரியாயிடும். போட்டு எடுத்துருவேன். இரு. சரிம்மா, நீங்க போய் சீக்கிரமா போட்டு வந்துருங்க. அப்பாடா, போயிட்டாங்க. எப்படி நம்ம ஐடியா? ஆமாங்க அத்தை, எனக்கு நிஜமாவே உடம்பு சரியில்லைன்னு நினைச்சு கஷாயம் போடுறேன்னு போயிருக்காங்க. இதெல்லாம் டிராமான்னு தெரிஞ்சா பாவம் அவங்க எவ்வளவு வருத்தப்படுவாங்க தெரியுமா? அதெல்லாம் ஒண்ணும் நினைக்க மாட்டாங்க. இன்னைக்கு ஒரு நாளைக்கு நீ பேசாம இரு, அது போதும். இங்க அத்தை எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் கஷாயம் போட்டு கை மருந்து வச்சு அரை நாள்ல அதை சரி பண்ணிடுவாங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க? வலி இருந்தாதானே அதை குணப்படுத்துறதுக்கு. அவங்க குடுக்கிற கஷாயத்தை வாங்கி குடி. அதுக்கப்புறமும் வலி அதிகமா இருக்குன்னு சொல்லி உட்காரு. அடுத்து நடக்க வேண்டியதை நான் பாத்துக்கிறேன். இந்த லோன் மட்டும் சாங்க்ஷன் ஆயிடுச்சுன்னா நம்ம லைஃபே தலைகீழா மாறிடும். லவ் யூ பேபி. ஒரு ஹஸ்பண்டுக்கு இதுக்கு மேல எந்த ஒரு வைஃபும் சப்போர்ட் பண்ண முடியாது. எனக்கு கிடைச்ச பெரிய கிஃப்ட் நீ. தேங்க் யூ so much பேபி. சரி, போதும் நம்ம கிளம்பலாமா? போகும்போது பாட்டுக்கிட்டே அம்மா கிட்ட சொல்லிட்டு போயிடலாமா? கண்டிப்பா சொல்லலாம், வா. என்னங்க அத்தை? பாத்து, சூடா இருக்கு. அம்மா. என்னப்பா, எங்க கிளம்பிட்ட? அம்மா, நான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். அது விஷயமா நானும் தீபாவும் பேங்க் வரைக்கும் போயிட்டு வந்துடுறோம்மா. நிஜமாவாடா? கேசவா, நீ எவ்வளவு சந்தோஷமான விஷயத்த சொல்லிருக்கடா. நீ எந்த வேலைக்கும் போகல, சம்பாதிக்கலன்னு உன்னை எல்லாரும் மட்டமா பேசும்போது அம்மாவுக்கு எவ்வளவு கவலையா இருக்கும் தெரியுமா? நான் ஏதாவது சொல்லி நீ வருத்தப்படக்கூடாதுன்னு தாண்டா நான் எதுவுமே சொல்லாம இருந்தேன். எப்படியோ உனக்கு அந்த கடவுள் ஒரு நல்ல வழியை காமிச்சிட்டாருடா. எனக்கு அதுவே போதும். இதுல என்னோட முயற்சி எதுவுமே இல்லம்மா, எல்லாமே தீபா தான். ஆமா, அப்படியா? ரொம்ப சந்தோஷம் தீபா. இனி உங்களுக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கணும். நீங்க சந்தோஷமா போயிட்டு வாங்க. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. டேய் இருடா, பாட்டி கால்ல முதல்ல விழு போ. பாட்டி, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆசீர்வாதம் பண்ணுங்க பாட்டி. நீ பண்ற தொழில் ஓஹோன்னு வரணும்டா. நீ ரொம்ப நல்லா இருக்கணும். டேய் கேசவா, ஒரு தொழில்ல வர முதல் வருமானத்துல பாட்டிக்கு என்னடா வாங்கி கொடுப்ப? உனக்கு தங்கத்துல ஒரு வெத்தலை பொட்டி வாங்கி தரேன்.
ஆ? ஆ, மா எங்களை ஆசீர்வாதம் பண்ணமா. ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. நல்லா இருங்க, பேரும் புகழோட நிறைய செல்வத்தோட நீங்க 2 பேரும் நல்லா இருக்கணும். சரிப்பா, சரி போயிட்டு போயிட்டு வரேன். போயிட்டு வரோம். போயிட்டு வாங்க. வரேன் பாட்டி. போயிட்டு வரோம் ஆ, பாட்டி. போயிட்டு வா. வரோம். மா டேய் வெற்றி, வெற்றி வெற்றி பா, டேய் வெற்றி, டேய் வெற்றி, என்னடாச்சு? மா டேய் வெற்றி, என்னடா இப்படி என்னாச்சுப்பா? கொதிக்குது? யோ ஐயா, உடனே டாக்டருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லியா? வர சொல்லுங்க. ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க. சீக்கிரம் போய் ஃபோன் பண்ணு போ. பா டாக்டர்லாம் எதுக்குப்பா? இருங்க நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். என்ன? நீங்க வேற பொண்ணு பார்க்க போலான்னு சொல்லிருக்கீங்கல்ல. என்னடா பேசுற நீ? உனக்கு உடம்பு முடியாம இருக்கிறப்ப பொண்ணு பார்க்க ஒண்ணு கூட்டிட்டு போவாங்களா? உனக்கு உடம்பு நல்லாகட்டும் சரியா, அப்புறமா பொண்ணு பார்க்க போலாம். படுத்து ரெஸ்ட் எடு. இல்ல பாட்டி, டேய் அதான் சொல்றாங்கல்ல, படுத்து ரெஸ்ட் எடு முதல்ல. நாமெல்லாம் வெளியில போலாம். அவ ரெஸ்ட் எடுக்கட்டும். ரெஸ்ட் எடுறா. டாக்டர் வந்தோடனே முதல்ல அவனுக்கு டேப்லெட் வாங்கி கொடுங்க. ஆக்சுவலி நாங்க இங்க எதுக்கு வந்தோம்னா, நாங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கோம். அதுக்கு லோன் அப்ளை பண்ணணும். இந்தாங்க சார். அங்கிள், நீங்க ஹெல்ப் பண்ணா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அங்கிள். என்னம்மா நீ என் ஃப்ரெண்டோட பொண்ணு, நீ உனக்கு நான் பண்ணி தர மாட்டேனா? சொல்லுங்க சார், என்ன ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க? எந்த ஃபீல்டு? எவ்வளவு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்? நான் இப்போதைக்கு எந்த வேலைக்கும் போகல சார். எந்த வேலைக்கும் போலியா? வேலைக்கு போகாம எப்படி லோன் அப்ளை பண்றதுக்கெல்லாம் சார். நிறைய ப்ரொசீஜர் இருக்குமா? இல்ல அங்கிள், அவரோட படிப்புக்கு ஏத்த மாதிரி எந்த வேலையும் கிடைக்கல. அதனாலதான் நாங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கோம். அங்கிள், நான் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். என்னோட நேம்ல ஏதாவது லோன் ப்ராசஸ் பண்ணலாமா? எத்தனை வருஷம் லவ்? எத்தனை வருஷமா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னு கேட்டேன். அது அது 2 வருஷம் சார். அப்போ இது மட்டும்தான் எக்ஸ்பீரியன்ஸ், அப்படித்தானே? உள்ள பேசிக்கிட்டு இருக்காங்க, இன்னும் முடியல. ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு சார். இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? இன்னும் 5 மினிட்ஸ்ல முடிஞ்சிடும் சார். நீங்க போலாம். வெயிட் பண்ணலாங்க. சும்மா இரு, நீ வேற. உட்காருங்க சார். சரி போங்க, வெயிட் பண்றோம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.